ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறேங்க நல்ல தாப்பனே, மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட சுவாமி, நாங்க இந்த பாதத்துல வசனங்களை தியானிக்கும்படியாக எங்கள் நடைகள் பிசகாமல் இருக்க, உங்களுடைய வேதத்தை மனதில் வைத்து இருக்க, வேதத்தை கற்றுக்கொள்ள, தியானிக்க இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்க முடியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். வர இருக்கிற மக்களை சீக்கிரம் அழைத்து வாரும் சுவாமி. நாங்க இன்னைக்கு தியானிக்க இருக்கிற காரியங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். தகப்பனே, பயப்படாதே என்று சொன்ன தேவன் இந்த பயத்தை எங்களுக்கு நீக்கி உம்முடைய பயத்தை எங்கள் இருதயத்துல வைத்து நாங்கள் சாட்சியாய் வாழ எங்களுக்கு உதவி எங்களை தாழ்த்தி உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தடையின்றி நாங்கள் இந்த வேலையை ஆண்டவரே நாங்க அனுசரிக்கவும், இன்னும் வர இருக்கிற மக்களும் சீக்கிரமாய் வரவும் நீர் உதவி செய்ய வேண்டுமாய் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். So, good evening everyone. Welcome to the study. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு நம்ம அந்த ஏசாயா 41 அதிகாரத்துல அந்த 10ஆம் வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். 10, 11, 12, 13 அந்த வசனங்களை தியானிக்கிறோம். கடந்த வாரம் பார்த்தோம் என்னென்ன விதமான பயங்கள் நம்முடைய வாழ்க்கையை தாக்கக்கூடும், என்னென்ன விதத்துல அந்த பயம் நம்ம டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இன்றைக்கு நம்ம அதை எப்படி ஓவர் கம் பண்ணுவோம், ஒரு பிரச்சனையை நம்ம எப்படி வரும், இந்த பிரச்சனையெல்லாம் என்னன்னு அணுகினா மாத்திரம் பத்தாது, அதை நம்ம ஓவர் கம் பண்றதுக்கும் கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா? அப்ப எப்படி ஓவர் கம் பண்ணணும்னு சொன்னா, அதற்கு நமக்கு கொடுக்கப்படுகிற ஆலோசனை என்னவென்று பார்த்தால், கர்த்தரை நாம் முழுமையாய் கர்த்தரிடத்தில் நாம் முழுமையாய் அன்பு செலுத்தும் போது அந்த அன்பிலே நமக்கு இந்த பயத்தை மேற்கொள்ள முடியும் என்று வாசிக்கிறோம். ஏன்னு சொன்னா, நம்ம 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல 18, 19 அந்த வசனங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா, பயம் என்கிற வார்த்தையே 4 முறை வருகிறத பார்க்கிறோம். பாருங்க, அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. இப்படி பயமே அங்க அந்த ஒரு வசனத்திலே 4 தடவை வருது. ஆனா அதை மேற்கொள்றது எப்படி அப்படின்னு சொன்னா, அது அன்பின் மூலமாக அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அன்புனா கடவுள் இடத்துல, தேவன் இடத்துல நாம் கொண்டிருக்கிற அன்பு. இந்த பூரா எல்லா பக்கமுமே அந்த லவ் சைன்ஸ் தான் நிறைய போட்டிருக்காங்க. எந்த மீடியா இந்த ஆப் ஓப்பன் பண்ணாலும் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் தான் நிறைய வருது. ஏன்னா இந்த அன்பை மிகவும் தவறாக இன்றைக்கு பிசாசானவன் ப்ரொஜெக்ட் பண்றான். பிகாஸ் இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங் ஃபீலிங், இட்ஸ் அ ஸ்ட்ராங் எமோஷன். ஆனா காட்ஸ் லவ் வில் கான்கர் all the satanic efforts, including the fear. So to overcome fear, we have to have a good relationship with God. அடுத்தது நம்ம பார்க்கறது, நம்ம இந்த அன்பை இந்த பயத்தை இன்னொரு விதமாகவும் மேற்கொள்ள முடியும். அடுத்த விதமாக எந்த விதத்துல மேற்கொள்ள முடியும் என்று பார்த்தால், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நாம் முக்கியப்படுத்தும் போது அல்லது பிரதானப்படுத்தும் போது. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆத்துமாவை கொல்லாமல் சரீரத்தை கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். அப்படின்னா என்னன்னா, இன்றைக்கு நடக்கிற பெர்சிக்யூஷன் இதுல எல்லாம்
கிறிஸ்துவுக்காக பாடுபடும் போது, கிறிஸ்துவுக்காக சில வேதனைகளுக்குள்ளாக, வழிகளுக்குள்ளாக நாம் செல்லும் போது, ஒருவேளை மனதளவுல கூட நம்ம சம்டைம்ஸ் just because we are Christians, we may be put into some shame, uh, some kind of rejection. எதுவா இருந்தாலும் அதை நாம் அதற்காக பயப்படவே வேண்டாம். அதுக்காக நம் கர்த்தரை விட்டு கொடுக்க வேண்டியதே இல்லை. ஏன்னு சொன்னா அஹ் 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 நம்ம நாம் வணங்குகிற ஆண்டவர் அஹ், நம்மை காக்க வல்லவர். ஆத்துமாவையும் சரீரத்தையும் அழிக்க வல்லவனுக்கு தான் நம்ம பயப்படணும். சில சிலர் இந்த தவறான போதனைகளினால, தவறான டாக்டர்ஸ்ல, தவறான வழிகளில கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை ரீப்ளேஸ் பண்ற மாதிரி நம்மை ட்ராப் பண்ணக்கூடிய அப்படிப்பட்டவர்களுக்கு தான் நம்ம பயப்பட வேண்டுமே ஒழிய, நம்ம சரீரத்துல நமக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நாம் அல்லது அப்படிப்பட்ட உணர்வுகளுக்கு, எத்தனங்களுக்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னும் கூட நம்ம இந்த பயத்தை எப்படி மேற்கொள்ளணும்னா, நம்ம எதற்கு ரொம்ப பயப்படுறோம்னு முதலாவது நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கணும். வாட் இஸ் த பேஸ் ஆஃப் அவர் ஃபியர்? ஸோ வி ஹாவ் டு இன்வெஸ்டிகேட் அவர் ஓன் ஃபியர்ஸ். அதனாலதான் நமக்கு ஒரு நல்ல வசனம் இருக்கு, ஏசாயா 11:18, கம் லெட் அஸ் ரீசன் டுகெதர் அப்படின்னு சொல்லி கர்த்தரே நம்மை அழைக்கிற விதமாக நாம் அந்த இடத்துல பார்க்கிறோம். இந்த 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்துல பவுல் தான் அனுபவித்த பாடுகளை குறித்து இங்க பேசுகிறார். அப்ப அதுல நாம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, எப்பக்கத்திலும் எனக்கு உபத்திரவம், எங்கேயும் போராட்டம், உள்ளே பயங்கள். அது ஒரு விதமான பயம். இப்ப நம்ம பார்த்தது போல பிராக்டிக்கல் ஃபியர், லாஜிக்கல் ஃபியர், இர்ரிலவென்ட் ஃபியர், இப்படியெல்லாம் இருக்குன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ரேஷனல் ஃபியர் அப்படின்லாம் பார்த்தோம்ல. மனுஷர் அப்படி நமக்கு ரொம்ப சரீரத்துல துன்புறுத்தக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். என்னுடைய அப்போஸ்டல்ஷிப்பையே குவெஸ்டின் பண்ற மக்கள் இருக்காங்க. அப்படின்னும் போது பவுலுக்கு அந்த இடத்துல சற்றே பயம் வந்தது. ஆனா நம்ம பார்க்கிறோம், அப்படி அவர் பயப்பட்ட போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து அவருக்கு பிரத்யட்சமாய் தரிசனத்துல பயப்படாதே, எனக்கு கொஞ்சம் பேர் இங்க இருக்காங்க, நீ தைரியமா பேசு, உன்மேல் யாரும் கை போடுவதில்லை என்று சொல்லி அவரை தைரியப்படுத்தினதாக நாம் பார்க்கிறோம். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் இல்லையா? கர்த்தர் நம்மேல் அவ்வளவு அன்பு கொண்டவர். ஆகவே நம்ம அவருக்கு பயப்படுற பயத்துக்கு பிரதானப்படுத்தி அவருக்காக காரியத்தை செய்யும் போது நாம அவர் பாதுகாப்பதிலும் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அடுத்ததா நம்ம பயம் நம்ம ஒரு சிச்சுவேஷன்ல நான் கர்த்தருக்கு பயந்து நான் இதை எடுத்துக்கொள்ளலாமா, அல்லது நான் பயத்துக்கு நான் இடம் கொடுக்கணுமா அப்படின்னு பார்க்கும்போது, சங்கீதம் 56:3 நம்ம வாசிக்கிறோம், நான் பயப்படுகிற நாளிலே நான் உம்மை நம்புவேன். நான் எப்ப கர்த்தரை நம்புவேன்னா, எல்லாம் நல்லா இருக்கிறப்போ கர்த்தரை நம்புவேன் என்று சொல்வது எல்லாருக்கும் எளிது இல்லையா? இன்றைக்கு கூட நம்ம எல்லாருமே சொல்ல முடியும், நான் கர்த்தரை தான் நம்புறேன், நான் வேற எதையும் நம்புறது இல்லை, நான் வேற எந்த இதையும் பாக்குறது இல்லை, எல்லாத்துக்கும் நான் கர்த்தரையே நம்பியிருக்கேன். ஆனா பயப்படுகிற ஒரு சிச்சுவேஷன் வர்றப்போ நம்ம என்னத்தை நம்புறோம், எதை நம்ம செய்ய முயற்சிக்கிறோம்னு யோசிக்கணும். அநேக சமயங்கள்ல நம்ம மைண்டு, நமக்கு சொல்லக்கூடிய சுற்றி இருக்கிற மக்கள், அங்க நடக்கிற சூழ்நிலைகள், இதெல்லாம் நம்மை கர்த்தரை நம்புவதை காட்டிலும் வேற எதையாவது செய்ய வைக்கும். ஆனா தாவீது சொல்றான், நான் பயப்படுகிற நாளில் என் கர்த்தரை நான் நம்புவேன் அப்படின்னு அவர் சொல்றத நாம பார்க்கிறோம். இன்னும் அடுத்தது இந்த நம்ம மைண்ட் இப்படி எல்லாம் யோசிக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன்,
our mind is so uh, designed uh, that Satan has fully uh, என்ன சொல்றது மாஸ்டர் த நெட்வொர்க். இப்போ எப்படி ஒரு ஒரு இதுக்கு நெட்வொர்க் கண்ட்ரோல்ல இருக்கோ, அஹ், இப்போ விரும்பியோ விரும்பாமையோ ஏஐ கண்ட்ரோல்குள்ள ஸ்லோவா வேர்ல்ட் இஸ் என்டரிங் இன். அது மாதிரி இந்த நம்ம மைண்ட்லேயும் எல்லா விதத்திலும் நம்ம திங்கிங் ப்ராசஸ், நம்மளுடைய ப்ரையாரிட்டிஸ், இது எல்லாத்தையுமே it is under the satanic influence. But once you are saved, when you are saved by the blood of Jesus, what happens is such things would be cleansed. அந்த பழைய அந்த காரியங்கள் எல்லாம் கழுவப்படும். ஸோ நம்ம பிரெயின் இப்போ ஒரு ஃப்ரெஷ் பிரெயினா இருக்கும். இப்போ இந்த பிரெயினை நம்ம வந்து வாட் வி ஃபீட் வித் இன்டு இட், அதுதான் இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து இஃப் வி ஆர் கோயிங் டு ஃபீட் வித் ஃபில்தினஸ், தென் இட் வுட் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆஸ் இட் யூஸ் டு டூ. ஆனா பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களில வாசிக்கிறபடி, கர்த்தருடைய வசனத்தை உண்மை உள்ளவைகள் எவைகளோ, நல்லவைகள் எவைகளோ, கீர்த்தியானது எவைகளோ, சிறந்தது எவைகளோன்னு எல்லாம் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அப்படிப்பட்ட அந்த பிலிப்பியர் 4:8-9 வசனங்கள், அது அந்த வசனத்தின்படி நம்ம வசனத்தினாலே நம்ம இருதயத்தையும் நம்முடைய பிரெயினையும் நம்ம மைண்டையும் நிறைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, we will be controlled, we will be filtered, we will be directed in the right path. இப்போ சங்கீதம் 37ல நம்ம வாசிக்கிற 31ல வாசிக்கிறோம், அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகள் ஒன்றும் பிசகுவதில்லை. அப்ப பாருங்க, வசனம் நமக்குள்ள இருந்தா நம்முடைய நடைகள் பிசகாது. தாவீது அது தன்னுடைய அனுபவமாக 119ஆம் சங்கீதத்துல அடிக்கடி அதை எழுதியிருக்கிறார். இங்கேயும் நம்ம அப்படி வாசிக்கிறோம். அதனால நம்முடைய பாதை செவையா இருக்கணும்னா, நம்முடைய திங்கிங் சரியா இருக்கணும்னா, நம்மளுடைய அந்த சிறையிருப்புகள் எல்லாம் மாறணும்னு சொன்னா, சிறையிருப்புகள்னு சொல்லும்போது நம்மை அறியாமையே நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய வளர்ந்த வளர்ப்பு, நமக்கு அப்படியே ஒரு ட்ரெடிஷ்னலா நம்ம கல்ச்சர், இதெல்லாம் வந்து நம்ம என்ன செய்யுதுன்னா, நம்ம பிரெயினை வேற மாதிரி திங்க் பண்ணவே விட மாட்டேங்குது. அப்படியே தான் நம்ம யோசிக்கிறோம், நம்ம அதுதான் சரின்னு நம்ம நினைத்து வாழ்கிறோம். ஆனால் உண்மையானவைகள் எதுன்னு சொல்லி சத்தியத்தை அறிந்து சத்தியத்தின்படி வாழும்போது, when we allow our scriptures to control our thinking, we will be delivered from the satanic trap. அடுத்தது இன்னொரு விதத்தில் நாம் அதை ஓவர் கம் பண்ண முடியும். அது எப்படின்னா, we should never give room for loneliness. ஏன்னு சொன்னா, நம்ம தனிமையில் இருக்கும்போது நம்முடைய இந்த பயங்கள் நம்மை ஆட்கொள்ளும். நம்ம தனிமையில் இராதபடிக்கு we have to be always be engaged in some godly activity. அப்ப என்ன ஆகும்னு சொன்னா, இந்த பயம் வந்து நம்மை ஆட்கொள்ளாது. முதலாவது நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படிங்கிற வாக்குத்தத்தம் நமக்கு இருக்கு. ஆனா அதே சமயத்துல நிறைய பிராக்டிக்கலா பார்க்கும்போது நிறைய சமயங்களில இந்த வசனத்தை மறந்தவர்களாய் ஒரு தனிமையை நாம் அடிக்கடி உணர்கிறோம். எல்லாரும் இருக்கிற ரூம்ல கூட, when everybody is sitting on the table, a person can be lonely, இல்லையா? Because he is ruled by his emotions or his thinking thoughts.
அதனால என்ன ஆகும்னா அப்படியே அதுலேயே ஒரு தனிமைக்குள்ளாக போக முடியும். அத நாம டெலிபரேட்டா கான்சியஸா we have to avoid. We should learn to avoid. ஸோ அதை எப்போ முடியும்னா இந்த மாதிரி தான். we must have the right things in our heart. Fill our heart and mind with the good thoughts, with God's words, so that we will not be entering into such situations. ஏன்னா அந்த situation will give room for the enemy's action. எப்பவுமே நம்ம இதுதான் நம்ம சொல்லிக்கணும். என்னது? இஃப் காட் இஸ் ஃபார் அஸ் ஹூ கேன் பி அகெயின்ஸ்ட் அஸ்? பிகாஸ் அவர் காட் இஸ் அன் ஆல்மைட்டி காட். ஹி இஸ் அ சாவரன் காட். ஹி இஸ் அன் ஆம்னிபோட்டன்ட் காட், ஆம்னிசியன்ட் காட். ஸோ ஹீ கேன் டூ எவ்ரிதிங். நத்திங் இஸ் impossible to him. So we'll have to be always reminded of this fact and remove that loneliness, that thoughts of loneliness. எப்படிப்பட்ட நமக்கு எதிராளிகளா இருந்தாலும் சரி, அது தாட் லெவல்ல, ஆக்ஷன் லெவல்ல, மனிதர்கள்ல, அதிகாரத்துல, எப்படி பவர்ஸ், எப்படி பிரின்சிபாலிட்டிஸ், வாட் எவர் மேபி, அது எந்த ரூபத்திலே நமக்கு பிரச்சனைகள் வந்தாலும் God is able to deliver us from that. அதையே அவரை எப்படி டேக்கிள் பண்ணணும்னு அவருக்கு தெரியும். அவர் கையில நாம ஒப்பு கொடுத்து இருக்கணும். அதனாலதான் நிறைய சமயங்கள்ல நம்ம வேதத்துல பழைய ஏற்பாட்டுல பார்த்திருக்கிறோம். யுத்தங்கள்ல அப்படி திரளாய் யுத்தங்கள் வரும்போது, யோசபாத்துக்கு 3 சைட்ல இருந்து வரும்போது அவருக்கு சொன்ன வாக்குத்தத்தம் என்ன? இந்த யுத்தம் கர்த்தருடையது. அதனால நீ யூ பீ ஸ்டில், நீ அதை பற்றி கவலைப்படாத அப்படின் போது அவர் என்ன செஞ்சாரு? ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கினார். எந்த சோதனை சமயத்திலும் துதிகள் நம்மை காக்கும், நம் எண்ணங்களை உயர்த்தும். துதிக்க முடியணும். when we have that, அதான் அந்த it can all be possible only when your mind is filled with God's love and His word. இல்லைன்னா நம்மால பிரச்சனை சமயத்துல பாட்டு பாட முடியாது, பிரச்சனை சமயத்துல நம்மால வசனத்தை நினைக்க முடியாது, தெரியாது. we will be put into a dark situation. அது தேவையே கிடையாது. for a believer that need not be the situation. என்ன வேணாலும், எப்படிப்பட்ட காரியமானாலும் God is there to lift us up. So He has promised to uphold us in His righteous right hand. அவருடைய நீதியின் வலக்கரத்தினால் நம்மை தாங்குவேன் என்று சொல்லியிருக்கும் போது நாம எதற்கும் அஞ்ச வேண்டியதே இல்லை. அவருடைய ரைட் ஹேண்டுடைய வல்லமையை, பராக்கிரமத்தை நம்ம யாவரும் அறிவோம். ஸோ நம்முடைய பயங்களோ, நம்முடைய எதிராளிகளோ, நமக்கு வரக்கூடிய கவலைகளோ இதற்கு ஒன்றுமே இல்லை. ஈடாக அது நினைக்கவே முடியாது. God is bigger than all these things. So we have to always remember that. And if God is for us, who can be against us? அதுதான் நம்முடைய தைரியமாய் இருக்க வேண்டும். சரி, இப்போ 14ஆம் வசனத்துல 16ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும்போது இங்க ஒரு பயங்கர டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்க்கிறோம். God is a functional God, a working God. இல்ல, அவர் இப்படி எங்கேயும் இந்த மாதிரி கல்லு மாதிரி அடி ஒரு இடத்துல நிக்கிற கடவுளே கிடையாது. அவர் நம்மோடு கூட இடைப்படுகிற தேவன், பேசுகிற தேவன், நமக்குள்ளாக ஒரு மாற்றங்களை கொண்டு வருகிற தேவன். இந்த இடத்துல பாருங்க, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இத பாருங்க, முந்தின 3 வசனத்திலையும் பயப்படாதே பயப்படாதே பயப்படாதேன்னாரு, இங்கேயும் திரும்ப சொல்றாரு. ஏன்னா அவ்வளவு பயப்படாதே நமக்கு அவசியமா இருக்கு. அவ்வளவு ஒரு ரீஅஃபர்மேஷன் இஸ் எசென்ஷியல் ஃபார் அஸ், பிகாஸ் அவர் மைண்ட் இஸ் சோ வயர்ட் with his Satan's traps. So that is the reason God is again and again reminding us, நான் இருக்கேன், உனக்கு துணை இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு.
15ஆம் வயசுல பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை சொல்றாரு. என்னது அது? இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள யந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளேயே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். இப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யாக்கோப வந்து பூச்சிங்கிறாரு. இங்கிலீஷ் பைபிள்ல வேர்ம்னு இருக்கும். வேர்ம், பூச்சியை விட மோசம் வேர்ம். அது வந்து சோ இன்சிக்னிஃபிகண்ட் அண்ட் சோ, என்ன சொல்றது, ஒரு டிஸ்கஸ்டிங். அதுக்கு வந்து வேல்யூன்னு ஒண்ணுமே கிடையாது. இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் வேல்யூ. இட்ஸ் a voracious feeder. It's a stage in the life cycle of a butterfly or moth or whatever it is. பட் ஆனா அந்த worm for humans it is totally insignificant. இல்ல, அப்படிதான் அவர் அங்க சொல்றாரு. யாக்கோபு வந்து அப்படி சொல்றாரு. இஸ்ரேல வந்து ஒரு சிறு கூட்டம் அப்படின்னு சொல்றாரு. பட் வாட் எவர் இட் இஸ், ஹி வாண்ட்ஸ் அஸ் டு to remember that we are nothing. We can do nothing. We are so insignificant in front of the most sovereign, mighty God. அதுதான் he wants first thing to remind us. Second thing is, he assures them, அதாவது he assures us, in spite of our vulnerability and frailty and weakness, he is there to save us. Save us. He is there to protect us. அப்பதான் அவர் என்ன சொல்றாரு? Do not be afraid அப்படிங்கிறாரு. I will come to your aid. நான் உனக்கு துணை நிற்கிறேன். பாருங்க, அது எவ்வளவு பெரிய இது இல்லையா? இப்போ நம்ம ஒரு ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஈவன் ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ், we can tell our people, நான் உனக்கு நாங்க இருக்கோம், we are there, we will uphold you அப்படிலாம் சொன்னாலும் we have certain limits. இல்ல, we can only be present or praying only to a certain limits. But God is a limitless person. We cannot control him, uncontrollable, no bounds for him. He is unstoppable person. அப்போ அவர் என்ன சொல்றாரு? நான் உன் கூட இருக்கேன், நான் உனக்கு துணை இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ இந்த இடத்துல அவர் நம்மளுடைய தரத்தை நாம் நினைவு கூற வேண்டும். நாம எதாவது செஞ்சிட முடியும்? நாம கர்த்தரை நம்பாம, கர்த்தருடைய உதவி இல்லாம எதையாவது நம்மளே செஞ்சிடலாம் முடியும்னு யோசிக்கவோ செய்யவோ முடியவே முடியாது. We have to fully depend on God because we are nothing. பலன் ஒன்றும் இல்லை தேவான்னு சொல்லிதான் நாம என்ன செய்யணும்? அவரிடத்துல நம்மை நாமே சரண்டர் பண்றோம். சத்துவம் இல்லாத எனக்கு அவர் சத்துவத்தை தருகிற தேவன். அப்படிதான் நம்மை நாமே அவர் கையில கொடுக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அப்போ இங்க அப்படி நீ கொடுத்தீன்னா உன்னை நான் எப்படி மாத்துவேன்னு சொல்றாருன்னா, இந்த புழுக்கு அவர் ஒரு த்ரெஷிங் மெஷினுக்கு இருக்கக்கூடிய பவரை கொடுப்பாராம். அதாவது இப்ப நம்ம இங்க இப்ப ஜேசிபி, புல்டோசர் அப்படிலாம் சொல்றோம்ல, அந்த பவரை இந்த புழுவுக்கு தருவாராம். அப்படின்னா அது என்ன செய்யுமோ, அந்த மலையை பெயர்த்து விடுமோ. பெரிய பர்வதமே நீ செருபாபேல் முன்னால சமபூமி ஆகுவாய் என்று சொல்லுகிற வசனத்தின்படி இந்த மலையை அப்பால அந்த பக்கம் போன சொன்னா
விசுவாசத்துல கடுகளவு இருந்தா செய்ய முடியுங்கிற மாதிரி இங்க அந்த புழுவுக்கு அவர் வந்து அந்த பவரை கொடுக்க. இதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். வி ஆர் நத்திங். பேதுரு, பவுல், பவுல் இல்ல, பேதுரு, யோவான், இவங்க எல்லாம் மீன் பிடிக்கிறவர்கள். அட்லீஸ்ட் ஜான் வாஸ் லிட்டில் எஜுகேட்டட். பட் பீட்டர், ஆண்ட்ரூ, இவங்க எல்லாம் வந்து they were only fishermen. They had no education. ஆனா அவர் ஒரு முறை பேசும்போது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள், சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். என்ன அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்? anointment of the Holy Spirit and Jesus commissioning them, Jesus giving them the authority. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை யாராலையும் நினைச்சு பார்க்க முடியாது, யாராலையும் இமேஜின் பண்ண முடியாது. நத்திங் கேன் ஸ்டாப் தெம். இது ஒரு புழுதான், ஆனா இட் கேன் பிகம் சோ பவர்ஃபுல். இதை யாரு யோசிக்க முடியும்? அப்படியெல்லாம் பயாலஜிக்கலா, சயின்டிபிக்கா எதுவுமே செய்ய முடியாது. So it is beyond all that. That is the power of God. So அதுதான் நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். That transformative power of God. You are just like a worm, but you can become so strong and powerful, which is applicable to each one of us. நாம் ஒவ்வொருவருக்கும் அது பொருந்தும். நமக்கு நாமே யோசிக்கும் போது நமக்கு நிறைய பலவீனங்கள் இருக்கலாம். நம்மை நாமே பார்க்கும்போது நம்மால இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு நம்ம சொல்லலாம். நான் என்ன செய்ய முடியும்னு சொல்ல, இதெல்லாம் தான் ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஏஜ் ஃபேக்டர், ஸ்ட்ரென்த்து, பிசிக்கல் ஸ்ட்ரென்த்து, ஐசைட்டு, ஸ்பீச்சு எபிலிட்டி, இதெல்லாம் தான் நம்மளுடைய ஒரு நமக்கு நாமே ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டா வச்சுக்கிறோம், சிறையிருப்புகளாய் வைத்துக் கொள்கிறோம். பட் காட்ஸ் பவர் இஸ் பியாண்ட் ஆல் திஸ். ஒரு புழுவை ஒரு மலையை தகர்க்க பயன்படுத்த முடியும் என்றால் அது எப்படி பயன்படுத்துறாரு? போரடிக்கிற எந்திரத்தை போல. அது அவங்களுடைய கான்டெக்ட்ல அது ரொம்ப ரெலவென்ட். என்னன்னா, இந்த வீட்டு, பார்லி, இதையெல்லாம் அது வந்து போரடிக்கிறது. இன்னைக்கு நம்ம கான்டெக்ட்ல ஜேசிபி, புல்டோசர், இந்த மாதிரி பவர்ஃபுல் மெஷின்ஸ், பெரிய பெரிய கட்டடங்களை, பெரிய பெரிய பள்ளங்களை தோன்றதுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்ட்ராங் மெஷின்ஸை போல பவர்ஃபுல்லா நம்மை உண்டாக்குகிறார். எதற்கு? இப்படி கடினமான உள்ளங்களை ஆண்டவரிடத்துல திருப்புறதுக்கு. அந்த மாதிரி பள்ளத்துல இருக்கக்கூடிய, சேற்றில் இருக்கக்கூடிய, அழுக்கில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை ஆண்டவரிடத்தில் கொண்டு வருவதற்கு, இதற்கு அவர் நம்மை பயன்படுத்துகிறார். அப்படிப்பட்ட யந்திரமாக அவர் பயன்படுத்துவேன் என்று சொல்கிறார், மாற்றுவேன் என்று சொல்கிறார். நாம செய்ய வேண்டியதெல்லாம், Lord, I put my trust in you. I give my life to you. I surrender myself. அவ்வளவுதான். God will use. When it is to be used, He knows. How it should be used, He knows. We have to surrender everything unto Him. நான் இதை செய்ய போறேன், இப்படி செய்ய போறேன்னு ஒரு பிளான் போட்டுட்டு அவர்கிட்ட போக வேண்டாம். கையில கொடுத்துட்டா அவர் நமக்கு பிளான் போட்டுருவார். சரி, அடுத்த 17, 18, 20 வசனங்கள்ல, 19, 20 வசனங்கள்ல மேல இருக்கிற அந்த 17, 18 என்ன ஆச்சுன்னா, சிறுமையும் எளியுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். கர்த்தராகிய நான் அவர்களை பார்த்துன்னு இல்ல, அவர்களுக்கு செவி கொடுத்து. அப்போ அவங்ககிட்ட கேட்கிறாங்க, when you are thirsty, you must ask God to provide water. When you are thirsty of whatever may be, when you feel that thirst in you, you should ask.
Lord, I need power. Lord, I need your anointment. Lord, I need your touch. Lord, I need your burden, your compassion, your love. Whatever may be your thirst, when you ask, you will get it. God knows your need, but he wants you to ask. அப்ப அவர் என்ன சொல்றார் பாருங்க, நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். I will never let you down. I will never leave you. But I will answer your prayer. But you have to ask. அடுத்ததா அவர் சொல்றது, உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளும் ஆக்கி. மேலிருந்து ரிவர் வர்றது ஓகே, வேலியிலிருந்து ஊற்று வர்றது ஓகே, இதெல்லாம் நாமளே பார்த்துருக்கோம். இட்ஸ் நேச்சுரல். பட் வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமாக்குறது எப்படி? How can you transform a desert into a river, a pool? It is not possible. அதை கர்த்தரால் மட்டுமே செய்ய முடியும். வனாந்தரோடு சொன்னா நாம பார்க்கிறோம், இன்னைக்கு கூட மேன்மேட் பூல்ஸ், மேன்மேட் ஈவன் சீஸ் ஆர் தேர். In Gulf countries we find seas in the desert areas. Man-made அப்படின்னு சொல்றாங்க, இருக்குது. பட் லிமிட், there is a limit. இல்ல, ஆனா இவர் கர்த்தர் அவரால் அந்த முழு வனாந்தரத்திலும் அவ்வளோ பெரிய எக்ஸ்பான்ஸ் ஆஃப் லேண்ட் அண்ட் சாண்ட், அந்த இடத்துல கர்த்தர் என்ன செய்ய முடியும்? ஃபார் அ டெசர்ட் டிராவலர், வாட்டர் அண்ட் ஷெல்டர் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அவங்களுக்கு சாப்பாடு கூட அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த அந்த வனாந்தரத்துல டிராவல் பண்ணும்போது அவங்களுக்கு பசி ஜாஸ்தி வராது, தாகம் தான் வரும், விடாய்த்து போவாங்க. they'll become dry, dehydration. ஸோ அவங்களுக்கு ஷெல்டர் வேணும், ஒரு நிழல் வேணும், ஒரு குடிக்க தண்ணீர் வேணும். இது ரெண்டையும் எங்க இருக்குன்னு தெரிந்து கொடுக்காது இருக்கிறவன் ஒருவனை கொலை செய்வதற்கு சமம். That can be applicable to the soul. The soul which has become dry. The soul which needs water, which needs refreshment, which needs hope. அந்த ஆத்துமாவுக்கு தண்ணீர் எங்கேன்னு சொல்லி கொடுக்கிறது போல ரட்சிப்பு எங்கேன்னு சொல்லி கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதை நாம் செய்யாவிட்டால் ஆத்துமாவை கொல்லுகிறவர்களாய் மாறிவிடுவோம். அதை கொல்லுகிறவன் சாத்தான். அந்த குரூப்ல நாம் சேர்ந்து, if we are not telling them the source, அது ஒரு நமக்கு எச்சரிப்பு. இப்ப இங்க முதல் 2 வசனத்துல தண்ணீரை பார்த்தோம், அடுத்த 2 வசனத்துல ஷெல்டரை பார்க்கிறோம். பாருங்க, 7 விதமான மரங்களை இங்க சொல்றார். 7 different types of trees, but not one of them is a fruit bearing tree. It's only a shelter giving tree. Rest, இளைப்பாறுதலை கட்டளையிடுகிற ஒரு மரம். ஏன்னா அந்த ஆத்துமாவுக்கு இப்ப தேவை இளைப்பாறுதல். அந்த ஆத்துமாவுக்கு இப்ப தேவை இடாய்த்திருக்கு அந்த தாகத்தை தீர்க்கக்கூடிய தண்ணீர். இத ரெண்டையும் கொடுக்கறதுக்கு பதிலா நம்ம வேற ஒன்ன கொடுத்து திணிச்சுக்கிட்டு இருந்தோமானால் நாம் தவறு செய்கிறவர்களாய் இருக்கிறோம். ரொட்டி, பர்கர், நம்ம ரொம்ப பிஸ்ஸா, இதுகளையெல்லாம் கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா பிரயோஜனமே கிடையாது. அவங்களுக்கு வேண்டியது இளைப்பாறுதலும் தண்ணீரும். ஆத்துமாவுக்கு எது தேவை என்பதை நம்மால் அறிய முடியாது, ஆவியானவரால் தான் அது முடியும்.
அதற்கேற்ற தேவைக்கேற்றதை நாம் அவர்களுக்கு கொடுக்க ஆண்டவர் நமக்கு அந்த ரிசோர்சஸ கொடுப்பார். நம்மை மாற்றுவார். புழுவை ஒரு யந்திரமா மாத்துறவரு நம்ம மாற்றுறது அவ்வளவு பெரிதான காரியமே அல்ல. நம்மை அவர் பயன்படுத்துவார். கையில தான் கொடுக்கணும், அவ்வளவுதான். ஸோ இங்க 7 விதமான மரங்களை கொடுத்து சொல்றாரு, கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். சும்மா காண்பார்கள் இல்ல, கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். அவர் காட் இஸ் a very very rational, relational, என்ன சொல்றது, intellectual God. He can satisfy all our questions, all our faculties, all our needs. ஆனா அது கர்த்தருடைய கரம் செய்தது என்று அவர்கள் அறிவார்கள். அதுதாங்க பர்பஸ். சும்மா ஒரு பிளைண்டா மேஜிக்கா ஒரு இப்படி ஒரு அப்பியரன்ஸை கொடுத்து ஒரு மிராக்கிளை கொடுத்து அப்படி நீ ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லவே இல்லை. நீ சிந்தி உணர்ந்து பார், பின்பு வா, நீயே அறிவாய். இதுதான் காட்ஸ் மெத்தட் ஆஃப் ரீச்சிங் த பீப்புள். சரி, அடுத்து இன்னொரு விஷயத்த நம்ம இங்க என்ன பாக்குறோம்னா, இப்போ மரத்தை எங்கேயோ காடு பகுதி அல்லது பிளெயின்ஸ் ஒரு தோட்டமாட்டம் இருக்கிற இடத்துல முளைக்க செய்யறது ஈஸி. பட் இன் பேரன் லேண்ட், வறண்ட, அதற்கு சாத்தியமே இல்லாத அந்த வில்டர்னஸ்ல இப்படி மரங்களை முளைக்க செய்வது கர்த்தரால் மாத்திரம்தான் முடியும். அதனாலதான் இதிலிருந்து அவருடைய வல்லமையை அவர்கள் உணர்ந்து அறிந்து சிந்தித்து ஏற்றுக்கொள்வார்கள் என்று அவர் சொல்லுகிறார். நீங்களும் நானும் ஏதோ ஒரு மரத்தை நட்டுக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். ஏதோ ஒரு மரத்தை எடுத்தாங்க, அதுல இன்னொரு மரத்தை நடுறாங்க, இதெல்லாம் பாக்குறோம். இட் இஸ் பாசிபிள். It is like everyone is doing. But in the wilderness, in the barren land, desert area, வனாந்தரத்துல எப்படி அதை செய்ய முடியும்? அதை கர்த்தரால் மாத்திரம் தான். கேதுரு மரம்னு சொன்னா எவ்வளவு ஒரு உயரமான மரம், அதனுடைய ரூட் எவ்வளவு ஆழம். எப்படி 14 ஃபிளாட் ஸ்டோரி பில்டிங் கட்டினா 14 ஸ்டோரி பில்டிங் அளவுக்கு கீழே ஃபவுண்டேஷன் போடணுங்கிறாங்களே, அந்த மாதிரி அதோடைய ரூட் இருக்கும். அது வனாந்திரத்துல பாத்தீங்கன்னா எல்லாம் லூஸ் சாண்டு, கையில நிக்காது. சாண்ட் ஸ்டாம் அடிச்சு அப்படியே காத்து வர மாதிரி அங்க சாண்ட் வரும். அப்ப அதுல போய் நிக்கணும். அந்த மரத்துக்கு அப்படி நிக்கணும். சில மரங்களுக்கு இப்படி ஃபைப்ரஸ் ரூட்ஸ் இருக்கும். ஆச்சரியம் இல்ல? He is able to do wonders. Our God is such a wonderful God. He can do such wondrous things. எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத அற்புதங்களையும் செய்யக்கூடிய வல்லமை உள்ள தேவன். இப்ப அடுத்து அவர் என்ன சொல்றாருன்னா, உங்கள் வழக்கை கொண்டு வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் பலமான நியாயங்களை வெளிப்படுத்துகள் என்று இங்க பாருங்க சொல்றாரு. யாக்கோபின் ராஜா உரைக்கிறார். அங்க யாக்கோபு புழுன்னு சொல்லிட்டாருல, இங்க ஒரு கம்ஃபர்டிங் வேர்டு, யாக்கோபின் ராஜா, கிங் ஆஃப் ஜேக்கப். இந்த என்டையர் பைபிள் இந்த ஒரு இடத்துலதான் யாக்கோபின் ராஜான்னு இருக்கு. இஸ்ரேலின் ராஜான்னு நிறைய இடத்துல இருக்கு. யாக்கோபின் ராஜா உரைக்கிறார். God is fair. விக்கிரகங்களை வணங்குகிறவர்கள், அவரை விட்டு விலகி செல்லி வேற வேற இதற்கு இடம் கொடுக்கிறவர்கள், வேற இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களை கர்த்தர் உங்களுடைய கேஸ், உங்களுடைய இதை எனக்கு சொல்லுங்க. லெட் அஸ் ரீசன், லெட் அஸ் ரீசன் அவுட். உன்னுடைய காரியங்களை நீ சொல்லு, அப்புறம் நாம we will decide அப்படின்னு
சொல்வதை பார்க்கிறோம். இஸ்ரேலின் ராஜான்னு சொல்லி பைபிள்ல 138 தடவை வருதான். அதுல முக்கியமா செப்பனியாவில், யோவான்ல, இங்க எல்லாம் வந்து இஸ்ரவேலின் ராஜா என்று குறிப்பிட்டு சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆனா யாக்கோபின் ராஜான்னு அந்த ஒரு வசனத்தை தான் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ 22ஆம் வசனம் பார்க்கும்போது அவங்கள வந்து நின்று பேச சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றாருன்னா, அது அவர்கள், அந்த அவர்கள்னு அவர் சொல்றது எது? விக்கிரகங்களை விக்கிரகங்கள் வழங்குகிறவர்களை. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்க வந்து முந்தி நடந்ததை சொல்லட்டும், இனிமே நடக்கிறத சொல்லட்டும், வருங்காரியத்துல நடக்கிறத சொல்லட்டும், ஏதோ ஒண்ணு அவர்கள் சொல்லட்டும், எங்களுக்கு தெரிவியுங்கள், அப்பொழுது நீங்கள் தேவர்கள் என்று அறிவோம்னு சொல்றார். லைக் ஆல்மோஸ்ட் லைக் ஹியூமன் கோர்ட். இப்ப நமக்கு நடக்கிற கோர்ட் கேசஸ் மாதிரி இந்த இடத்துல காட் இஸ் டாக்கிங் வித் தி ஐடல்ஸ். இது ஒரு பிக்சரா நம்ம பார்த்தோம்னா, இப்போ நம்ம நிறைய சபைகள்ல பார்த்துருக்கிறோம். நிறைய ஐடல்ஸ் வரிசையா வச்சிருப்பாங்க. அந்த ஐடல்ஸ் மத்தியில இவர் நின்றுட்டு இப்படி சொல்லுவதாக கூட நம்ம இமேஜின் பண்ணலாம். அப்படியே எனக்கு ஒரு இமேஜினேஷன் வந்துச்சு. அந்த மாதிரி நன்மையாவது தீமையாவது செய்யுங்கள், அப்பொழுது நாங்கள் திகைத்து ஏகமாய் கூடி அதை பார்ப்போம். அப்ப அவர் சொல்றாரு, இதெல்லாம் சொல்லிட்டு அவங்களால நிச்சயமா ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா? அதெல்லாம் கல்லு காது கேட்காது, அதுக்கு எந்த இதுவும் கிடையாது. அப்போ இதோ நீங்கள் சூனியத்திலும் சூனியமாய் இருக்கிறீர்கள், உங்கள் செயல் வெறுமையிலும் வெறுமையானது, உங்களை தெரிந்து கொள்ளுகிறவன் அருவருப்பானவன். அப்போ God is the one who knows who is the true God. After that, if he is going to choose that again, then அதெல்லாம் அவர் சொல்றாரு, அருவருப்பிலும் அருவருப்பாக. அறியாமையில் இருப்பது வேறு, தெரிந்து கொண்டு பின்பு மறுபடியும் திரும்ப அந்த வாழ்க்கைக்கு செல்வது வேறு. அப்படிப்பட்டவங்களுக்கு அவங்களுக்கு மனம் திரும்புவதற்கு வாய்ப்பே கிடையாது, மன்னிப்பே அவர்களுக்கு கிடையாது. அதுதான் நம்ம இங்க எச்சரிக்கப்படுகிறோம். So God is questioning the idols and giving a chance to prove them, but we know, as we know, it is not possible. சரி, இதுல வந்து இன்னொரு விஷயத்தையும் நம்ம இங்க பாக்குறோம். அப்கோர்ஸ் நான் இங்க அதை பற்றி ஜாஸ்தி சொல்லல. ஏன்னு சொன்னா நம்ம 44ஆம் அதிகாரம் வரும்போது அங்க நம்ம அதை பார்ப்போம். நம்ம ஆண்டவர் இந்த இடத்துல கமெண்ட்ரியில வந்து இந்த இடத்துல வந்து அதை குறிச்சிருக்காங்க. பட் we need not take it to that because we are going to see it again in the chapter 44 about Cyrus, கோரேஸ் ராஜா. எப்படி இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னால எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பாக இயேசு அப்படியெல்லாம் அவருக்கு பெயரை கொடுத்து அவர் யாருன்னு சொல்லி அவர் பிறப்பை சொன்னப்பட்டதோ, கோரேஸ் ராஜாவுக்கு அந்த ஒரு பெரிய ஒரு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இருந்ததாக நம்ம வாசிக்கிறோம். அதை 44ல பார்க்கலாம். when we come to the 44th chapter. இப்போ இங்கே இருந்த ஒரு சின்ன கான்ட்ராஸ்ட் பிஃபோர் ஃபினிஷிங் தி சாப்டர். நீங்க இந்த 41 வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, ஐ வில், நான் என் நான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வசனத்திலும் அவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். 10, 13, 14, 15, 18, 19, 27 இந்த வசனங்களில் எல்லாம் ஐ வில். ஆனா எல்லாமே வந்து ஆசீர்வாதமாகவும், எல்லாமே மற்ற ஜனங்களுக்கான காரியம், தன்னுடைய ஜனங்களுக்கான காரியங்களுமாகவும் இருக்கு. ஹெல்ப் யூ, ஐ வில் ஸ்ட்ரெங்தன் யூ, ஐ வில் மேக் நியூ threshing sledge with sharp teeth, I will open rivers in desolate heights,
இப்படி சொல்லி நம்ம அந்த இடத்துல ஐவில்னு அவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். இன்னும் பிசாசானவன் இதே மாதிரி ஐவில்னு சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இது 41ஆம் அதிகாரம். இதை திருப்பி போட்டா 14ஆம் அதிகாரம். அந்த 14ஆம் அதிகாரத்துல நம்ம சாத்தானை பற்றி பார்த்தோம். அவனும் இப்படிதான் சொல்றான். ஐ வில் ascend into heaven. I will exalt my throne above the stars of God. I will also sit on the mount of the congregation. I will ascend about the heights of the clouds. பாருங்க, அங்கேயும் எல்லாம் ஐ வில்னு சொல்லி சொல்லுவது. ஃபைனலா அவன் சொல்றது ஐ வில் பி லைக் த மோஸ்ட் ஹை. நான் அவரை போலவே அவருக்கு ஒப்பானவனாய் இருப்பேன். ஸோ அந்த சாப்டர் ஐ வில் சாப்டர் ஆஃப் சேட்டன். 41ல ஐ வில் சாப்டர் ஆஃப் அவர் காட். பாருங்க, இப்படி ஒரு சின்ன ஒரு ஜஸ்ட் கான்ட்ராஸ்ட். ஸோ அவர் காட் சேஸ் வித் his omnipotence and his omniscience. He knows about us. நம்ம என்ன, நம்முடைய பலவீனம் எது, பலன் எது, நாம் எப்படிப்பட்டவர்கள், நமக்கு வரக்கூடிய எதிர்ப்புகள், நமக்கு வரக்கூடிய தடைகள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்து அதற்கேற்ற விதமாக அவர் நமக்கு அந்த வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கிறார். அதனாலதான் ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்றாருன்னா, பயப்படாதே, பயப்படாதே, நான் உன் தேவன், நான் உன்னோடு இருக்கிறேன், நீ என் தாசன். இப்படி அவர் நம்மளை பர்சனலா நம்ம என்கரேஜ் பண்ணி நம்முடைய பலவீனம் எது, பலன் எது, இதெல்லாம் சொல்லி அதற்காக இந்த ஐவில்னு சொல்றாரு. அங்க நான் போக போறேன், நான் மேல போக போறேன், நான் அந்த கடவுளுக்கு ஒப்பா இருக்க போறேன், கடைசியில அப்படி முடிக்கிறோம். See the contrast of the mind of Satan and mind of God. இந்த satanic influence, the satanic mind thinking can very easily happen to humans. அது திரும்ப திரும்ப சொல்றேன். அந்த அச்சிக்கப்படாத அந்த மைண்ட் இஸ் கம்ப்ளீட்லி வயர்டு அண்ட் நெட்வொர்க் பை சேட்டன். ஸோ அவன் எப்படி திங்க் பண்ணுவானோ, அவன் எப்படி நினைக்கிறானோ அப்படித்தான் இருக்கும். இதுல நம்ம எவ்வளவு தூரம் இதை ஃபீட் பண்ணி கழுவிட்டு இருக்கிறோமோ, ஆர் யூ வாஷ்ட் இன் த பிளட் ஆஃப் த lamb? எதுக்கு ஒரு பெரிய முக்கியமான ஒரு கேள்வி. இந்த பிரெயின் should be cleansed. என்னை ஈசோப்பினால் சுத்திகரித்து, அப்படி கழுவி சுத்திகரிக்கணும். அது ஒரு சிம்பாலிக். அப்படி நம்ம சுத்திகரிக்கப்படும் போதுதான் நம்மால என்ன செய்ய முடியும், இந்த சிறையிருப்பிலிருந்து வெளியே வர முடியும். வேறு விதமாய் நம்மால திங்க் பண்ண முடியும். ஸோ we are ending with 41st chapter. We now move on to 42nd chapter. Just one verse or two verses we will see, and then we'll close. So Isaiah chapter 42. இதுல இருந்தே நாம பாக்குறது என்னன்னா, ஒரு கம்ஃபர்டிங் சாப்டர்ஸ். கர்த்தர் அவர் நம்மை ஆறுதல் செய்கிற வசனங்கள், ஆறுதல் வார்த்தைகள், ஆறுதலின் வார்த்தைகள். இப்ப இங்க முதல் வசனம் நம்ம பாக்குறது என்னன்னா, மேசியாவை குறித்த ஒரு வசனம். அப்ப அதுல நான் தெரிந்து கொண்டவர், என் ஆத்மாவுக்கு பிரியமானவர், இவர் என்னுடைய நேசகுமாரன், நான் இவரில் பிரியமாய் இருக்கிறேன் அப்படின்னு அவர் ஞானஸ்நானம் எடுக்கும்போது சொன்னாரு, மறுரூப மலையில சொன்னாரு. அது மாதிரி முன்னாலேயே ஏசாயா இங்க சொல்றாரு, என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரே.
என் ஆவியை அவர் மேல் அமரப் பண்ணினேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அடுத்தது பாருங்க. அவர் கூக்குரலிடவும் மாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார். ஏன்னா இன்னைக்குமே இந்த ஒரு ட்ரெண்ட் இருக்குல்ல, ஒன் ஹூ இஸ் ஏபிள் டு ஸ்பீக் லவுட்லி அண்ட் சார்ட் ஆஃப் அசர்ட் தேர் ரைட்ஸ். பார்லிமெண்ட்ல டெய்லி பார்க்குறோம். அவங்களுக்கு they think they are powerful. We know that's not true, but that is the way the world goes. ஸோ அவரான அப்படியெல்லாம் செய்ய மாட்டாரு. 3வது வசனம், அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். Again here there is a transformation. See, God always looks for people who are weak, people who are broken, people who are struggling. God never ignores them. அவருடைய பார்வை அவங்க மேல படாம போகவே போகாது. அது முதலே சொல்லியிருக்காருல, healthy people don't need a doctor, sick one only needs. அதே மாதிரி தான். Who really needs comfort? Who really needs a guide? Who needs a God? Only such people. அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்த மட்டும் இலக்கரிப்பதும் இல்லை, பதறுவதும் இல்லை. அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும். ஸோ இங்க நம்ம முதல்ல என்ன பார்க்குறோம்னா, அவர் தாசன் அப்படிங்கிறதுனால அந்த தாசனுங்கிற வேர்டுக்கு சர்வன்ட் முதலையே நம்ம பார்த்தோம்ல, சர்வன்ட். அந்த சர்வன்ட்டுங்கிற வேர்டு எபர்ட் அப்படின்னு சொன்னா அர்த்தம் என்னன்னு சொன்னா, அவர் அவர் ஊழியக்காரர். எல்லா விதத்திலும் அவர்களுக்கு எந்த உரிமையும் இல்லாம ஒரு சப்மிசிவ் சரண்டர்ட் சர்வன்ட். இவ்விதமாய் இயேசு கிறிஸ்துவை மத்தேயுவிலையும் மார்க்கிலையும் அதிகமாய் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஏன்னா மத்தேயு யூதர்களுக்கென்றே அவர் எழுதினது சுவிசேஷம். யூதர்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய, யூதர்களால் கற்பனை செய்யக்கூடிய விதமாக அவரை விளக்கி இருக்கிறார். பேதுரு கூட தன்னுடைய அந்த முதல் பிரசங்கத்துல ரட்சகரை ஒரு சர்வன்ட் அப்படின்னா அந்த இடத்துல அவர் சொல்வதாக பார்க்கிறோம். ஆக்ட்ஸ் 3:13 and 3:26. ஆக்ட்ஸ் 4ல அப்படி பார்க்கிறோம். அவர் அவரே சொல்லியிருக்கிறார், நான் ஊழியம் கொள்ளும்படி வரவில்லை, ஊழியம் செய்யும்படியாக வந்தேன் அப்படின்னு அந்த இடத்துல அவர் சொன்னதை பார்ப்போம். So that shows us humble purpose. ஆனாலும் நம்மை அவர் என்ன செய்தாராம்? உலக தோற்றத்திற்கு முன்பாகவே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். சோ நம்மை அவர் தெரிந்து கொள்ளும் போது அவர் அதில் பிரியமாயிருக்கிறார், நம்மில் அவர் மகிழ்கிறார். இதெல்லாம் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ we cannot hurt somebody who is who is happy about us, who is having a pleasant feeling toward us. We shouldn't hurt those people. இல்ல, அப்போ அதைத்தான் இங்க நாம பார்க்கிறோம். So if you are chosen before the foundation of this world, that means God says, my soul delights in you அப்படின்னு சொல்லுவதாக அர்த்தம். அடுத்தது அந்த நெறிந்த நாணல்னு சொல்றாங்க இல்லையா, அந்த நெறிந்த நாணல்னா என்னன்னா, அது அப்படி நிக்க கூட முடியாது, நேரா கூட நிக்கும். நாணலே நிக்க முடியாது, காத்துல அடிக்கிட்டே இருக்கும், காத்து வர பக்கம்லாம். ஆனா அதுல நெறிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அந்த அப்படிப்பட்ட நாணல்ல இருந்து இந்த காற்று வீசும்போது
அழகாய் ஒரு ஓசை வருமா, ஒரு என்ன சொல்றது, இன்கீத நாதம் அதிலிருந்து வருமா. And that is because God puts a strength in it. You see, what a wonderful God our God is. அது நெறிந்த நானாலா இருந்தாலும் அதை முறிக்க மாட்டாரு, வேண்டான ஒதுக்க மாட்டாரு. அதிலிருந்து ஒரு நாதத்தை உருவாக்குகிற அற்புதமான ஆண்டவர். உலகம் சொல்லிரும், யூஸ்லெஸ், அவ்வளவுதான், ஒன்றும் செய்ய முடியாதுங்க. எவ்வளவு பேரை நம்ம பார்த்துருக்கோம் who are locked in the wheelchairs. ஆனா they are able to do, they are able to write, they are able to sing. எவ்வளவு பேரை பற்றி நம்ம வாசிச்சிருக்கோம் சாட்சிகளாய். No, nothing can stop us because our God is an unstoppable God. And always we should remember, and we should be encouraged. We should never give a chance to feel unworthy or to feel lowly, to feel lonely. We should never give a chance, because our God is a God who is a mighty God. அதே மாதிரி தான் நெறிந்த நாணலை ஒத்தது போல மங்கி எரிகிற திரி. சில திரியில இப்படி திருப்பி எழுப்பி விடுவாங்க இந்த விளக்குல. அந்த சில சமயம் அந்த திரி எப்படி இருக்குன்னா இப்படி போயிடும், நேரா வராது. அதை வேண்டான்னு தான் தள்ளிடுவோம். ஆனா அந்த அப்படிப்பட்ட மங்கி எறிகிற திரிய போல God can refresh it. God can make it to burn. So never feel that you are useless. Anything can be useful in God's hand. God can make everything useful and everybody useful. And that என்ன வேண்டிய அளவு எண்ணெயை ஊற்றினால் அந்த மங்கி எரிகிற திரியும் பிரகாசமாய் எரியும். மங்கி எரிகிற மாதிரி ஒரு நிலைமைக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு நினைச்சா கூட அந்த நேரத்திலும் கர்த்தர் உங்களை பிரகாசமாய் பயன்படுத்த முடியும். If you allow God. God wants not our ability, He only wants our availability. நாம் அவர் கையில கொடுக்கும்போது கர்த்தர் நம்மை பயன்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். சோ இந்த முதல் 4 வசனத்துல நாம இந்த செய்தியை பார்க்கிறோம். இதோடு நாம் இந்த ஸ்டடியை முடிச்சுக்குவோம். அடுத்த வாரம் ஸ்டடிக்குள்ளாக போலாம். ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான சத்தியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஜீவனுள்ள வசனங்கள் உயிர்ப்பிக்கிறது என்று சொன்னது போல உயிர்ப்பிக்கிறது, உருவாக்குகிறது. ஆண்டவரே, மங்கி எரிகிறதை பிரகாசிப்பிக்கிறது, தட்டி எழுப்புகிறது சுவாமி. தாப்பனே நன்றி செலுத்துகிறோம். இந்த கிரியைகள் இந்த விதமாய் எங்கள் உள்ளங்களில ஆண்டவரே நீர் கிரியை செய்யும்படியாய், நீர் அதை ஆசீர்வதிக்கும்படியாய் மெய் நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. என்னென்ன நிலைமையில எங்களை நீர் ஆண்டவரே அந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ளாக கிரியை செய்யணுமோ, எப்படியெல்லாம் செய்யணுமோ அப்படியெல்லாம் செய்யத்தக்கதாக இந்த வசனங்களை நீர் ஆசீர்வதித்து தாரு சுவாமி. நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வர தடைப்பட்ட மக்களை ஆண்டவர் அடுத்த வாரம் ஞாபகப்படுத்தி அழைத்து வாரோம். எங்கள் ஒவ்வொருவரையும் சமூகத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. விடாய்த்து போனவர்களா தான் நாங்க இருக்கோம், வறண்டு போனவர்களா தான் நாங்க இருக்கிறோம், வனாந்திரம் போலதான் இருக்கிறோம் சுவாமி. எங்களையும் நீர் ஆண்டவரை நிரப்பும், எங்களுக்கும் நீருடைய ஆண்டவரே அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட் தாரு சுவாமி. முந்தன அதிகாரத்துல சொன்னீர், காத்திருக்கும் போது பலப்படுத்துவேன் என்று சொன்னீர். அதே போல ஆண்டவர் இந்த அதிகாரத்திலும் எங்களுக்கு நீர் தந்திருக்கிற நல்ல ஆறுதலான ஆண்டவரே நல்ல வாக்கு தத்தங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். எங்களோடு இருந்து எங்களுடைய தேவைகளை அறிந்த தெய்வம், எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டீர். எங்களை ஒருபோதும் ஆண்டவரே எங்களை இக்னோர் பண்ண மாட்டீர் சுவாமி.
அவ்வளோ நல்ல தேவன் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். காத்துக்கொள்ளும், வழிநடத்தும், தனிப்பட்ட தேவைகள், குடும்பத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொன்றுக்கும் நீர் பதில் கொடுக்கிற தேவன் சுவாமி. அவ்விதமாய் ஆச்சரியமாய் அற்புதமாய் நடத்தி சுவாமி, நாங்க இன்னும் உமக்கு சாட்சியாக வாழ ஆண்டவரே, ஜீவன் இருக்கு மட்டும், உங்கள் சுவாசம் ஒளிய மட்டும் உமக்காய் வாழ்ந்து விட எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். Amen. Thank you. God bless you. Thank you, Annie. Thank you. Thank you, Annie. Thank you, ma'am. Thank you, ma'am.